தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிறோம்னா அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். ஆமென். நமக்கெல்லாம் நல்ல கிருபைகளை ஈவாய் தந்திருக்கிறார், இலவசமாய் தந்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு தான் இந்த நேரம். ஆமென். அவர் அல்லாமல் நமக்கு வேற யார் உண்டு? ஓ ஜீசஸ், அவர் தானே நமக்கு தஞ்சம், அவர் தானே நம்முடைய புகலிடம், அவர் தானே நம்முடைய அடைக்கலம், அவர் தானே நமக்கு எல்லாம். நல்ல வாய் திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைய தினமும் ஒருமித்து கூட, ஒரு மனமாய் கூட, உங்க நாமத்தினால் கூட இந்த வாய்ப்பை தந்தீரே, இந்த நேரத்தை தந்தீரே. நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணு, முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணு, முழு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணு. அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், அவருடைய காயங்களினால் நம்மை குணமாக்கி இருக்கிறார், அவருடைய வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், ஆனந்த தைலத்தால் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி திரு நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி திரு. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. நின்னுதிரமதி நான் திறந்த நின் ஜீவ புதுவழியா. நின்னுதிரமதி நான் திறந்த நின் ஜீவ புதுவழியா. நின்னடி யாருக்கு பிதாவின் சந்நிதி சேரவும் சந்தரும். நின்னடி யாருக்கு சேரவும் சந்தரும். இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவும் நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவும் நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும்.
2 கைகளை உயர்த்தி நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே நன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரவே. நீரே நன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் தான் நிரந்தரம், அவரை தவிர வேற யாரும் பரலோகத்தில் இல்லை பூமியில் இல்லை. பரலோகத்தில் போனாலும் அவர் தான், இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவர் தான். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் என் தஞ்சம். அல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு தஞ்சம். அப்படி தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம்ம அவரையே நம்பி இருக்கணும், அவரையே தேடணும். ஆமென். நல்லா துதிக்கிற நேரம், நல்ல வாய் திறந்து கர்த்தரை துதிக்க போகிறீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ உறவு இருக்குங்கிறத உங்கள் துதியில் வெளிப்படுத்தும். நீங்கள் எந்த அளவுக்கு இயேசுப்பா மேலே அன்பாக இருக்கீங்கிறத உங்கள் ஸ்தோத்திரத்தில் வெளிப்படுத்து. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ நெருக்கமான பழக்கம் இருக்குது, உங்களுக்கு ஆண்டவரை எப்படியெல்லாம் தெரியும், அதை நீங்கள் சொல்கிறது தான் ஆராதனை. ஆமென். நல்லவரே நம்ம சொல்கிறோம், ஏன்னா ஆராதனைனாலே நல்லவர்னு சொல்லியே பழகிட்டோம். ஆனால் நீங்கள் பழகி அவரை நல்லவர்னு சொல்லணும். நீங்கள் ருசிச்சு அவரை யாரும் சொல்லணும், நல்லவர்னு சொல்லணும், என் நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லணும். ஆண்டவர் என்னை இது வரைக்கும் ஏமாத்தலை, நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அவர் என்னை இது வரைக்கும் வெட்கப்படுத்தலை, நான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். அவர் என்னை இது வரைக்கும் கைவிடலை. அல்லேலூயா. இதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இப்படி நீங்கள் அனுபவிச்சு சொல்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஆராதனை. நல்லா அப்படி அனுபவிச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா அந்த தேவனை நல்ல மகிமைப்படுத்து. தேங்க்யூ ஜீசஸ். ஓ, நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை மகத்துவமானவர். அவருக்கு உதவி தேவையில்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருடைய சுவாச காற்றை அனுப்பி ஹல்லேலூயா கடலை பிளந்தவர் அவர். அவர் சொல்லி ஒரு கீழ்காற்றை அனுப்பி பாளையத்தை சுற்றிலும் காடைகளை கொண்டு வந்து குவித்தவர் அவர். ஆமென். அவர் தமது பண்டக சாலையில் காற்றை வைத்திருக்கிறார், தமது கைப்பிடிகளில் அவர் அடக்குகிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே
பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரை பெரியவர். உம் கரத்தின் வல்லமை. காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நம்புறவங்க நல்லா கரம் தட்டி ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னா பைபிள் சொல்லும். அவருக்கு யாராவது துணை இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது நமக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு ஆள் என்ன செய்யணும், ஏதாவது எடுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். இப்படிலாம் ஆண்டவருக்கு யாருமே, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆராதனையில் அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்பணும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற, உங்கள் சூழ்நிலையை மாற்ற, உங்கள் சரீரத்தில் அற்புத சுகம் கொடுக்க, உங்கள் தேவைகளை சந்திக்க. ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் கைகூடி வர ஆண்டவர் தான் வார்த்தையை அனுப்பி கிரியை செய்ய முடியும். அப்போ அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரப்பா. சொல்லுங்க, எனக்காக ஒரு வார்த்தையை அனுப்புங்க, உங்கள் வல்லமை அனுப்புங்க. பைபிள் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பின்றது. எங்க வார்த்தை தேவையோ அங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். யாருக்கு அவருடைய வார்த்தை தேவையோ அவர்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை கடந்து போகுமானால் மாற்றம் உண்டாகும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், அற்புதம் நடக்கும். ஆமென். ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்கப்பா. அந்த வார்த்தைக்காக தான் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்னாரு, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போதும், வீட்டில் வியாதியாக இருக்கிற என் வேலைக்காரன், மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிற என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் உண்டாயிரும் ஆண்டவரே. அதை நான் நம்புகிறேன்ப்பா. அந்த நம்பிக்கையோடு உங்களை துதிக்கிறேன்ப்பா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை அனுப்புன போது ஆண்டவரே, மாறாவை போன்ற கசப்பெல்லாம் மதுரமாக மாறிடும் ஆண்டவரே. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போது ஆண்டவரே, இருளாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாக மாறிடும் ஆண்டவரே. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போது ஆண்டவரே, துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போது எங்க கண்ணீரெல்லாம் கழிப்பா மாறிடும் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போது எங்க குறைவெல்லாம் நிறைவா மாறும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போது அதுல தான் எங்க சந்தோஷம் இருக்கு ஆண்டவரே. அந்த வார்த்தையில தான் சமாதானம் இருக்கு ஆண்டவரே. அந்த வார்த்தையில தான் நிம்மதி இருக்கு ஆண்டவரே. அந்த வார்த்தையில தான் எங்க எதிர்காலம் இருக்கு ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம்
உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மகிழ்விக்கிறவர். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்போ நம்முடைய மனதை பாரப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, காயப்படுத்துகிற எல்லாவற்றுக்கும் அவர் பரிகாரி. ஆமென். ஏசப்பா எனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காங்கன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அப்போ கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நன்மைகளை எனக்கு செஞ்சுருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பாட்டிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சரியான நேரத்தில் அவர் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏற்ற நேரத்தில் அவர் கொடுத்த நல்ல பதில்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆபத்தான சூழ்நிலையில் நம்மளை காப்பாத்தினாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பெரிய தேவைகள் வந்தபோது அந்த தேவையெல்லாம் அவர் அற்புதமாய் சந்தித்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதிகாரிகளுடைய கண்களிலே அவர் தயவை தந்தாரே, நன்றி சொல்லுங்க. மனித தயவுகள் நமக்கு கிடைத்ததே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய பிரயாணங்களிலெல்லாம் ஒரு தெய்வீக காவல் நமக்கு உண்டாயிருந்தது. நல்ல ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தந்தாரே, நன்றி சொல்லுங்க. குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தினாரே, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது, நன்றி சொல்லுங்க. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது, நன்றி சொல்லுங்க. நம்முடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், ஊழியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றையும் ஏசப்பா ஆசீர்வதிச்சிருக்காங்களே,
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் தந்திருக்காங்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல மதிப்பெண்களை தந்திருக்கிறாங்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நம்முடைய கால்கள் எல்லாம் இடராதபடி இந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிலை நிற்க ஏசப்பா உதவி செய்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இது எல்லாம் உடைய இரக்கம் ஆண்டவரே, இது எல்லாம் உடைய தயவு ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம்ப்பா. புழுதியில் குப்பையில் கிடந்த எங்களெல்லாம் கரம் கொடுத்து தூக்கினீர். ஆமேன். உயர்த்தினீர். பிரபுக்களோடு உட்கார செய்தீர். ராஜாக்களோடு ஆண்டவரே மேன்மையாக எங்களை மாற்றினீர். நன்றி. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிற ஆண்டவரே. நீர் செய்த அதிசயங்கள் 1000 உண்டு ஆண்டவரே. அதெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுப்பா. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்றோம்னு சொல்லும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது நீங்க உண்மையா சொல்லிட்டீங்கன்னா இனி நடக்க போறது தடையின்றி நடக்கும். இனி கிடைக்க போகிறது தாமதமின்றி கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அவருக்கு நம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது தெரியணும். நம்முடைய உதடு நன்றி சொல்லிட்டு உள்ளத்தில் வேற மாதிரி நினைப்பல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோட நன்றி சொல்லும்போது தான் அந்த நன்றி பலிகளை கர்த்தர் அங்கீகரித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நான் எப்படி. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்து, நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நல்ல கரம் தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியின் வல்லமை பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இன்னும் கிருபைகளை தருவாராக, இன்னும் அபிஷேகத்தினால் நிரப்புவாராக, புதிய பாஷைகளை பேசு கிருபைகளை தருவாராக. உங்கள் சிரசின் மேல் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, ஆனந்த மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆமென். மன நிறைவை கொடுக்கும் வல்லமை உங்களை நிரப்புவதாக. புதிய பலனை கர்த்தருடைய திறந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக.
ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உன்னத பலனை தந்து உயரே எழும்ப பண்ணுவீராக, மேலே எழும்ப பண்ணுவீராக. இவர்களை கீழே இழுக்க பார்க்கிற இந்த மாம்ச வல்லமைகள், இந்த உலகத்திற்குரிய கிரியைகள், சத்துருவினுடைய போராட்டங்கள், இவைகளிலிருந்து இவர்களை விடுவித்து இவர்களை மேலானவைகளை நோக்கி பார்க்க, உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. ஆமென். ஆண்டவரே சொல்லுங்க, எப்பொழுதும் உமக்கு நன்றியா இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. தாவீது சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஒரு நாள் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்மாவில் கர்த்தருடைய நன்மைகளை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டோடு சொல்லுங்க, எப்பவும் நன்றியோடு நான் எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து உங்களை துதிக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு நீங்கள் தாங்கப்பா. என் இருதயம் எப்பொழுது நன்றியினால் நிறைந்திருக்கிற ஆண்டவரே, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நீங்கள் அங்கீகரிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.